நீயா நானா பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே நான் நெறைய வீடியோஸ்ல உங்கள பார்த்துருக்கேன். பார்த்தா ஃபுல்லா அது வந்து நம்ம காஸ்ட் படி தான் மோஸ்ட்டா பேசியிருந்தாங்க. பேசப்பட வேண்டிய விஷயம் தான். பட் அங்கருந்து வர்ற குரல்கள் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. நீங்க கூலா தான் இங்க இருக்கிற சைடுல ஆன்சர் பண்ணீங்க. பட் அவ்ளோ ஆக்ரோஷம் வந்ததுல்ல. அத நீங்க எப்படி பார்த்தீங்க? உங்களுக்கு எப்படி இருந்தது நேர்ல பார்க்க? டெய்லி இதுதான் வேலையாவே இருக்கிறோம் அப்படின்றதுனால, அதை விட மோசமான, அதை விட ஆக்ரோஷமான பேசும் நபர்களை நம்ம சந்திக்கிறோம். இன்னொன்னு சாதியை புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நமக்கு புரியும். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஏத்தாப் டீம் பயங்கரமா அடிக்கிறாங்க ரன்னு. அப்ப இருக்கிறதுல பெஸ்ட் பவுலரை வந்து பவுல் பண்ண வைக்கணும். உடனே உங்க கேப்டன் என்ன பண்றாரு, அந்த பெஸ்ட் பவுலர்ட்ட வந்து பந்த கையில வாங்கி மேல மரத்து மேல இருக்கிற குரங்க இறக்கி, டேய் இந்த குரங்க பவுலிங் போட விடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சினாரியோ நான் சொன்னாலும் நீங்க சிரிப்பீங்க. கரெக்டா? இது வந்து மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இவ்வளவு கேனத்தனமா ஒருத்தவங்க பண்ணுவாங்களே. ஆனா சாதி இதை செய்ய வைக்கும். ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னா, 5 வயசு இருக்கும்போது அம்பேத்கர் வந்து முடி வெட்டுறதுக்கு முடி திருத்தம் செய்பவர்கள்ட்ட போறாரு. அந்த ஆள் இவரை தள்ளி விட்டுறாரு சேத்துல. உனக்கெல்லாம் முடி வெட்ட முடியாதான்னு. சரி, இவர் ஏதோ அரச குடும்பத்துக்கு முடி வெட்ட போறாருன்னு பார்த்தா அடுத்து எரும மாடுக்கு முடி வெட்டுறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாதியம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்ய வைக்குது அப்படின்னும் போது, இயல்பாகவே அங்க ஏத்தாப்புல உட்காந்துருந்தவங்க சாதிய மனநிலையில இருந்தா அப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற நிதர்சனம் நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம வந்து இப்படி உரையாட வேண்டிய தேவையும் இருக்குது.